பீர்பால் கதைகள் பகுதி 19. முட்டாள்களின் கதை. ஒரு நாள் மன்னர் அக்பர் பீர்பாலிடம், இந்த ராஜ்யத்தில் உள்ள 5 பெரிய முட்டாள்களை கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். பீர்பால் முட்டாள்களை தேடி போனார். நகருக்கு வெளியே ஒருவன் ஒரு பெரிய சாக்கு பை நிறைய தானியத்தை வண்டியில் ஏற்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவனிடம் சென்ற பீர்பால், உன்னிடம்தான் 2 சாக்குப்பை இருக்கிறதே, 2 மூட்டைகளில் தானியத்தை கட்டி வண்டியில் ஏற்றினால் சுலபமாக இருக்குமே என்றார். அவன் சொன்னான், ஐயா, எனது முதலாளி 1 மூட்டை தானியத்தை மட்டுமே கொண்டு வர சொன்னார். அதை 2 மூட்டையாக்கினால் என் முதலாளி சொல்லுக்கு மரியாதை இல்லை. நீதான் இந்த நாட்டின் 5வது முட்டாள் என்று தன் மனதில் குறித்து கொண்டார் பீர்பால். சற்று தொலைவில் மற்றொரு வண்டியில் அமர்ந்தபடியே தன் தலை மீது ஒரு தக்காளி கொடியை சுமந்து கொண்டிருந்தான் ஒரு விவசாயி. ஐயா விவசாயி, தக்காளி கொடியை வண்டியில் வைத்து விடலாமே, தங்கள் தலையில் ஏன் சுமக்கிறீர்கள் என்று கேட்டார் பீர்பால். விவசாயி, ஐயா, வண்டியில் ஏற்கனவே பாரம் அதிகமாக இருக்கிறது, அதனால்தான் தக்காளி கொடியை நானே சுமக்கிறேன் என்றான். இவன்தான் இந்த நாட்டின் 4வது முட்டாள் என்று விளங்கியது பீர்பாலுக்கு. அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அக்பரிடம் சென்றார். மன்னா, இந்த நாட்டின் 5 பெரிய முட்டாள்களை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அக்பர், என்ன பீர்பால், வெறும் 2 பேரை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாய், மற்ற 3 முட்டாள்கள் எங்கே என்று கேட்டார். பீர்பால் உடனே, மன்னர் அவர்களே, மற்ற 3 முட்டாள்களையும் நான் உங்களிடமே காட்டுகிறேன் என்றார். 3வது முட்டாள் நான் தான் மன்னா. எனக்கு நிர்வாக வேலைகள் நிறைய இருந்த போதிலும் தேவையற்ற இந்த வேலைக்காக எனது முக்கியமான நேரத்தை வீணாக்கினேன் அல்லவா? மன்னர் சிரித்தார். 2வது முட்டாள் யார் என்றார் சிரித்தபடியே. எனக்கு இப்படி ஒரு உத்தரவை இட்ட தாங்கள் தான் மன்னா அந்த 2வது என்று பீர்பால் சொன்னதும் அக்பருக்கு கோபம் வந்தது. மன்னனையே முட்டாள் என்கிறாயா பீர்பால்? சீறினார் அக்பர். மன்னா, நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர், நாட்டு மக்களை காப்பவர். தேவையற்ற அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தையும் அரசாங்கத்தின் நேரத்தையும் வீணடிப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பீர்பால் சொன்னதும் அக்பருக்கு உண்மை புரிந்தது. அது சரி, நாட்டின் 1வது முட்டாள் யார் என்றார் அக்பர் ஆவலாக. இன்னும் 700 வருடங்கள் கழித்து முட்டாள்தனமான நம்முடைய முட்டாள்களின் கதையை படித்துக் கொண்டிருப்பவர்தான் மன்னா இந்த நாட்டின் மிகப்பெரிய முட்டாள். அக்பர் சிரித்தார். நீதி, தேவையற்ற செயல்களை செய்பவர்கள் முட்டாள்கள். சப்ஸ்கிரைப் பண்றது முட்டாள்தானே இல்லைங்க? எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.